என்னது 2012 டிசம்பர்லயே உலகம் அழிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் செத்துட்டோமா? கைஸ், இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. 2012ல உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பினாங்க, இன்க்ளூடிங் மீ. இது வேர்ல்டு வைடு ஒரு பேண்டமிக் மாதிரி எல்லாருமே பேசின ஒரு விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் மாயன் கேலண்டர் கரெக்டா 2012 டிசம்பர் 21 அன்னைக்கு முடிஞ்சதுதான். மாயன் அப்படின்றவங்க அவங்க ஒரு சிவிலைசேஷன் பிஃபோர் கிரைஸ்ட், ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹியூமன்ஸ்குள்ள இந்த கேலண்டர் சிஸ்டம் கொண்டு வராங்க. நம்ம பிளானட்ஸோட மூவ்மெண்ட், எர்த்தோட ரொட்டேஷன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எழுதினது தான் அது நம்ம டே டு டே மாடர்ன் லைஃப்க்கும் புரிஞ்சு போய் தான் இருந்துச்சு. ஆனா ஏன் அவங்க அதை 2012ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த கேள்விதான் உலகம் அதுக்கப்புறம் அழிய போகுது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. சோ உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பரவுச்சு. குவாண்டம் இம்மார்டாலிட்டின்னு ஒரு தியரி இருக்கு கைஸ். அது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து வந்த கான்செப்ட். அது என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த ரியாலிட்டியில செத்துட்டனா இன்னொரு ரியாலிட்டியில உயிரோட எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருப்ப. அதாவது உன்னுடைய கான்சியஸ்னஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி அதே கான்சியஸ்னஸ் வேற ஒரு ரியாலிட்டியில கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இந்த குவாண்டம் இம்மார்டாலிட்டியும் இந்த 2012 மிஸ்டியும் ஃபியூஷன் பண்ணி ஒரு புது கான்ஸ்பிரசி உருவாச்சு. அதாவது எல்லாருமே பிலீவ் பண்ண மாதிரி 2012லயே உலகம் அழிஞ்சு போச்சு. சோ அது ஒரு மேசிவ் டிசாஸ்டர் அப்படின்றதுனால நம்ம கான்சியஸ்னஸ் டெத்தை ரியலைஸ் பண்ணல. சோ என்ன நடந்துச்சுன்னே நமக்கெல்லாம் தெரியாம நம்ம எல்லாருமே வேற ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இப்ப லிவ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுதான். இதுக்கு வலு சேர்க்கிற விதமா நிறைய பேரு 2012க்கு அப்புறம் உலகமே வேற மாதிரி இருக்கு, நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னு நம்பினாங்க. நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வாரம் கழிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும், ஆனா இப்பெல்லாம் மாசம் கூட டக்கு டக்குன்னு போயிடுது அப்படின்னு இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த கான்ஸ்பிரசி இன்னும் பவர்ஃபுல் ஆனதுக்கு மண்டேலா எஃபெக்ட்னு ஒன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல இருக்கிற வெகுஜன மக்கள், அதாவது ஏகப்பட்ட பேருக்கு ஒரு விஷயம் தப்பாதான் மெமரைஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலா அந்த விஷயம் ரியாலிட்டியில இருக்காது, பட் அவங்க எல்லாருமே அது அப்படிதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எனக்கே நடந்திருக்கு. இந்த லூனி டூன்ஸ் கார்ட்டூன் பார்க்கும்போது லூனி டூன்ஸ் TOONS அப்படின்னு தான் போட்டு சர்ச் பண்ணிருக்கேன். ஆனா ஆக்சுவலா அது லூனி டூன்ஸ் இல்ல, லூனி டியூன்ஸ் TUNES. ஆனா என்ன மாதிரியே பல பேரு அது டூன்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சிமிலரா நடந்தது. கிட் கேட், அந்த சாக்லேட்டோட நேம்ல கிட் -கேட் இருக்கும் தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா போய் செக் பண்ணி பார்த்தா அங்க ஐஃபனே இல்ல. என்ன மாதிரியே பல பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த மண்டேலா எஃபெக்ட் உங்க பர்சனல் லைஃப்லயும் நடந்திருக்கும். அது என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சயின்டிஸ்ட் இதை ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ் பீப்புளோட பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நடக்குதுன்னு சொல்றாங்க. பட் எப்படி எல்லாருமே ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆக முடியும்? ஆனா கான்ஸ்பிரசி சைடுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே 2012க்கு அப்புறம் ஆல்டர்னேட் ரியாலிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதுக்கான க்ளூஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2012ல உலகம் உண்மையிலே அழிஞ்சிருச்சா? நம்ம எல்லாம் வேற ரியாலிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் மிஸ்ட்ரிஸ் அண்ட் கான்ஸ்பிரசிஸ் பத்தின வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.